நான் தான் நேத்தே சொன்னேன்ல ப்ரோ, வீட்டுக்குள்ள போன நம்ம பிரியங்கா அவர்கள் தண்ணி பழத்தை பார்த்து, தண்ணி பழம் நீ தாயா மாசு, நீ தாயா கெத்து, நீ தாயா வெளியே ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவர் எப்படி எடுத்து பாருன்னா, ஆஹா நம்ம தான் உண்மையாவே ட்ரெண்ட் போல, ஆஹா நம்ம தான் இந்த சீசன்ல மாசு போல, ஆஹா இந்த சீசன்ல நமக்கு தான் மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு போலன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தலகணத்துல ஆடுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆடிட்டாரா? பட் என்னதான் இந்த இடத்துல பிரியங்கா அவர்கள் இவ்வளவு விஷயத்த சொல்லியிருந்தாலும் அவங்க கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேவா, வெளியே நம்மலாம் இப்படி எடுத்து போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்க கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா தண்ணி பழத்துக்கு அந்த விஷயம் விளங்காது. ஏன்னா தண்ணி பழம் என்னதான் நீங்க கலாய்ச்சாலுமே அவர் அந்த கலாய்க்கிற விஷயத்தை விட்டுட்டு அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க சூப்பர், நீங்க மாசு, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு ஒரு வார்த்தை விட்டா அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து ஒரு மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருப்பாப்ல. அதை தான் நேற்று நைட்டு ஆரம்பிச்சிட்டாப்ல. நேற்று ரெண்டு வார்த்தைகளை விட்டுட்டாரு. வீட்டுக்குள்ள பிரஜனை பார்த்து, பிரஜனு, சாண்ட்ரா, திவ்யா எல்லாரையும் பார்த்து, இந்த ஒயில் கார்டா வந்திருக்காங்கல்ல இந்த ஆட்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டாப்ல. அவங்கள பார்த்தா சொன்னாங்க, வேற யாரையும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த இடத்துல வியானா ஒரு மலுப்பை போடுறாங்க. விஜய் பார்வதி வந்து அந்த சண்டையை மலுப்பையும் ட்ரை பண்றாங்க, அந்த சண்டையில இருந்து திவாகரை காப்பாத்தையும் ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரைக்கு விஜய் பார்வை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா அவர்கள் எதுக்கு ட்ரிகர் பண்றாங்கன்னே தெரியல, தண்ணி பழத்தை போட்டு ட்ரிகர் பண்றாங்க. இதுல பிரச்சனை அவர்கள் ஆம்பளை வெளியே வா அப்படின மாதிரி ஒரு மாதிரி ரகன் மோடுக்கு போறாங்க. மொத்தத்துல நேத்து நைட் இந்த வீட்டை ஒரு 2:30க்கு வெடிக்க வச்சிட்டாங்க. 2:30க்கு கெஸ்ட் எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. போடா நீங்க போட்டு கத்திட்டு இருப்பேன், அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், எந்திரிச்சு வெளியே போறான்னு சொல்லிட்டு கெஸ்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இந்த வீட்டை அமைதிப்படுத்திருக்காங்க. என்ன நடந்துச்சு, யார் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா, இந்த பிரச்சனை எப்படி போச்சு, இதுக்கு இடையில எஃப்ஜே எங்க இருந்து வந்தான், எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் பண்ணிவிடும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்லை ப்ரோ, நேற்று நைட்டு கெஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பாடு பாடலாம் கொடுத்து முடிச்சுட்டு கிச்சனை வந்து நம்ம வியானாவும் தண்ணி பழமும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, 2 பேரும் சேர்ந்து இந்த கிச்சனை அந்த அடுப்பை போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம தண்ணி பழம் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, வியானா பாத்தியா வீட்டுக்கு வந்த பிரியங்கா வந்து என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, நான் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டேனாமே, வெளியே பயங்கர ட்ரெண்டா, நான் தான் வெளியே பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கானா, இப்படி பிரியங்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள்ட்ட தண்ணி பழம் சொல்றாரு. ஓகேவா, இந்த இடத்துல பிரியங்கா வந்து கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நீங்க தான் மாசு, உங்க போட்டோவை தான் தண்ணி பழத்துல எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நம்ம தண்ணி பழத்துக்கு அது புரியாது. ஏன்னா அவர் ஒரு டுலுலு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது தண்ணி பழம் அதை அவர் பெருமையா எடுத்துக்கிட்டு வியானாட்ட சொல்றாங்க. வியானா வச்சும் கொஞ்சமாச்சும் புரிய வைக்கணும். வியானா அதோட மட்டமான ஆளா இருக்காங்க. உடனே வியானா, அப்படியோ நீங்க தான் ட்ரெண்டா, சூப்பர்னா, மாசு தானா, அப்ப வெளியே போனா நீங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி வியானாவை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தண்ணி பழம் ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன தெரியுமா, எனக்கு தெரியுமா நான் ட்ரெண்ட் ஆயிருவேன்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கம்மா, நான் அப்பவே அப்படிமா இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேம்மா, கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகுமா. பட் ஒரு சில பைத்தியக்காரங்க வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில பைத்தியக்காரங்க நம்ப மாட்டாங்க. அந்த பைத்தியத்தெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுட்டார். இந்த பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டார். ஓகேவா, இந்த வார்த்தையை விடும்போது இவரு கிச்சனுக்கு உள்ள இருந்து அந்த கிச்சனை தொடச்சிட்டு இருக்காரு. அப்படியே கிச்சனுக்கு வெளியே பார்த்தா அந்த சைடு கீழே உட்காந்து நம்ம பிரச்சனை அவர்கள் கூட்டிட்டு இருக்காப்ல. அப்ப பிரச்சனை இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு டப்புன்னு எந்திரிச்சு, மூஞ்சிக்கு நேரா பேசு, எதுனாலும் முதுகு பின்னாடி பேசாத, எதுக்கு முதுகு பின்னாடி பேசுற, உனக்கு ஏதாவது பேசணும்னா மூஞ்சி முன்னாடி பேசுன்னு சொல்லி கேட்கிறார். இந்த இடத்துல தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒயில் கார்டை தான் திட்டினார். ஓகேவா, 4 ஒயில் கார்டை தான் திட்டினார். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் போய் தண்ணி பழத்தை பத்தி தப்பா பேசல, தண்ணி பழத்தை பார்த்து நீ பண்றது சரியில்லை, கிரிஞ்சா இருக்குன்னு சொல்ல. யார் சொன்னா, சாண்ட்ரா, பிரஜன், இவங்க தான் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ அதனால இவர் பைத்தியம்னு சொன்னது இவங்கள தான் மீன் பண்ணி சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பிரஜன் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, எதுனாலும் தைரியமா பேசிய, முன்னாடி பின்னாடி போய் பேசாத, நான் இங்கே தான் நிற்கேன், என்கிட்ட டேரக்டா பேசு, என்ன வார்த்தை விடுற, எனக்கும் வார்த்தை விட தெரியும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. அப்ப எங்க இருந்து சாண்ட்ரா வந்தாங்கன்னு தெரியல. சாண்ட்ரா குறுக்க வந்து இருந்துட்டு, நீ தான் நேர் பேச மாட்டியா, மூச்சுக்கு நேரம் பேசு, என்ன பைத்தியமா, யார் பைத்தியம் உனக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி ஏற ஆரம்பிச்சாங்க. சாண்ட்ரா பயங்கர ரகடா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் தண்ணி பழத்தை அடிப்பாரோ இல்லையோ, சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்தை அடிச்சுட்டு ரெட் கார்டு வேண்டி வீட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தண்ணி பழத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி எரியுது அவங்களுக்கு. கண்டிப்பா எரியத்தான் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி கோமாளிகள் அப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா பல பேருக்கு எரியதான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வைத்தறிச்சல் கரெக்ட் தான், இருந்தாலும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆளுக்கு இடத்த கொடுத்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது போற போக்கில் தான் விட்டு ஆகணும். அந்த இடத்துல சாண்ட்ரா திரும்ப ஒரு மாதிரி ட்ரிகர் பண்றாங்க. வெளியே வா, வெளியே வந்து பேசு, உனக்கு தான் நேரில் பேச தைரியம் கிடையாது, தைரியமா இருந்தா நேரில் பேசு, யார் பைத்தியம், யார் பைத்தியம்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. இந்த இடத்துல வியானா தண்ணி பழத்தை காப்பாத்துறதுக்காக, இல்ல அவர் அப்படி சொல்லல, இப்படி சொல்ல, என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு மழுப்ப ட்ரை பண்றாங்க. வியானா எல்லா இடத்துலயும் கேவலமான வேலையை பார்க்கக்கூடாது. இங்க தண்ணி பழம் பேசினது தப்பு தான். ஓகேவா, ஏன்னா அவர் வந்து இந்த இடத்துல பிரியங்கா அவர்கள் தண்ணி பழத்தை ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசினதுனால அவர் தான் மாசு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருக்க மத்த ஆளுகளை பைத்தியம் சொல்றாரு.
இதெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசுவாங்க, சில பைத்தியத்துக்கு புரியாது, சில பைத்தியங்கள் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சில பேர்னு சொல்லிட்டு இந்த ஒயில்ட் கார்டை மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அது வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கே புரியுது. ஆனால் உள்ளே இருந்து வியானா அவர்கள் தண்ணி பழத்தை காப்பாற்ற இல்லை, அவர் அப்படி சொல்லலை, அவர் சும்மா தான் பேசினார் சொல்லிட்டு செம்மையாக மழுப்புறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிளாஸ்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சோன்னே கேப்டன் உள்ளே போயிட்டு கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி பழம் வெளியே போய் பேசுங்க, தயவுசெய்து வெளியே போய் பேசுங்க, கெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் தண்ணி பழத்துக்கு பயங்கரமான பயம், வெளியே போனால் நம்ம லாக் பண்ணிடுவாங்க பாயிண்ட்ஸ்லன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் போக மாட்டேங்காரு, போகாமல் உள்ளே நிற்காரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய பார்வதி வரை வந்தாச்சு. அப்போ விஜய பார்வதி என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணாங்கன்னா, கத்தாதீங்க, பொறுமையாக பேசுங்க, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையா, அப்புறம் பேசிக்கலாம், கெஸ்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு விஜய பார்வதி கொஞ்சம் பொறுமையாக தான் பேசினாங்க. திவ்யாவுக்கு விஜய பார்வதி பார்த்தோன்னே ஒரு மாதிரி பதட்டம் வந்துச்சு. இவா வந்துட்டாளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்தி வெளியே போ, எல்லாம் வெளியே போய் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி பழத்தை வெளியே எடுத்துட்டாங்க, அந்த கிச்சனை விட்டு வெளியே தூக்கி வெளியே கூட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படி நடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிருந்து பிரச்சனை ஒரு மாதிரி கத்திட்டே போறாரு, சாண்ட்ரா கத்திட்டே போறாங்க, வெளியே வந்து பேசு, என்ன நீ பைத்தியம்னு சொல்ற, அவ்வளவு பெரிய ஆளா நீ, வெளியே வந்து பேசு, ஆம்பளை நான் வெளியே வான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விடுறாங்க. இங்கே தான் விஜய பார்வதி என்ன பண்றாங்கன்னா, வெளியே விட்டா வேற மாதிரி போயிடும், பாயிண்ட்ஸ் வேற மாதிரி போகும், இல்லை பேச்சுவார்த்தைகள் வேற மாதிரி போகும், கண்டிப்பாக தண்ணி பழம் மாட்டிப்பாருன்னு தெரிஞ்சோன்னே விஜய பார்வதி தண்ணி பழத்தை காப்பாத்துறாங்க. விஜய் பார்வதி தண்ணி பழத்திட்டு போயிட்டு போவாதானா வெளியே போவாதானான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு உள்ள வந்துட்டாங்க, ரிட்டன் உள்ள வந்தாச்சு. அப்போ வெளியே போன பிரச்சனை சாண்ட்ரெல்லாம் ரிட்டன் உள்ள வந்து, என்ன பயப்படுறியா, பயப்படாம நேர் பேசு, ஆம்பளை தானே நீன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க. அப்போ இந்த இடத்துல கத்துறது எல்லாமே அவங்க தான். ஆனால் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக விஜய் பார்வை பார்த்தா இது பண்ணுறாங்க, விஜய் பார்வை நீங்கள் தான் எல்லாத்தையும் ஏற்றி விட்றீங்க, நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அங்கே எங்கப்பா விஜய் பார்வை ஏற்றி விட்டாங்க, விஜய் பார்வை தண்ணி பழத்தை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க. என்னதான் நமக்கு விஜய் பார்வை மேலே மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் பார்வை தண்ணி பழத்தை காப்பாற்ற மட்டும் தான் ட்ரை பண்ணாங்களே தவிர அவங்க ஏற்றி விடல. அப்போ அந்த இடத்துல சத்தம் போடாதனா, சவுண்ட் விடாத, கத்தாத, நீ வான்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. இங்கே இவனை வார்த்தையை விட்டுட்டே இருக்காங்க, நீ வெளியே வா, வெளியே வந்து பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க. அது பார்க்க எனக்கு ஒரு சைடு பிடிச்சிருந்தாலும் இன்னொரு சைடு பார்க்காம ரொம்ப ஓவராக ஃபீல் ஆச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்கள் அப்படி தான் திருத்தி ஆகணும், பட் திருத்த முடியாதுங்கிறது வேற கதை, பட் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். இன்னொரு சைடு பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குது, இது 24 hours டாஸ்க், ஓகேவா, 24 hours போயிட்டு தான் இருக்கும். அப்படின்னா அந்த டாஸ்க்கில் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல திவ்யா அவர்கள் கடந்து கத்துன்னு கத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி பழம் வெளியே வந்துட்டார், வெளியே வாசல் வரத்துக்கு வந்துட்டார். அந்த இடத்துல விஜய் பார் அப்போ தான் உள்ளே போனாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தண்ணி பழத்தை வாசல் வரத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க, வெளியே போய் பேசலாம்னு சொல்லி தள்ளி கூட்டு போகிறாங்க. அங்கே தண்ணி பழம் எஃப்ஜியை பார்த்து எதுவும் சொல்கிறாப்புல, எஃப்ஜி ஒரு மாதிரி கலாய்ச்சி ஒரு மாதிரி இது பண்ணுறான், தண்ணி பழம் திருப்பி வார்த்தையை விடுறாரு, நீ பயந்து 4 பேருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு திருப்பி நம்ம எஃப்ஜியை வந்து, நீ ஆம்பளை இருந்தால் வெளியே வா, ஆம்பளை தானே நீ வெளியே வா அப்படின்ற மாதிரி அவர் வார்த்தையை விடுறாரு. ஸோ வார்த்தைகளை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கடைசியில் விஜய் பாரு எங்கேருந்தோ பிச்சு பிடிங்க வந்து தண்ணி பழத்தை காப்பாற்றியாச்சு, திருப்பி விடலை, வெளியே விட்டா பேசினா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கையை பிடிச்சி, நீ எதுக்குனே போகிற, நீ போகாதானே சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே போக தண்ணி பழம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே பேசினேன் எனக்கு தெரியும், நான் யாரையும் தப்பாக பேசல, நான் இதை வந்து விஜிஎஸ்ட்டை கொண்டு போவேன், நான் சேது சார்கிட்ட கொண்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு தான் சேதனை சொன்னாங்க, சும்மா எல்லாத்தையுமே சேதனை கொண்டு வருவேன், பிக் பாஸ்டர் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் உள்ளே பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு திரும்பி நான் சேதனை கிட்ட கொண்டு போவேன்னா என்ன கதை? அப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் திருப்பி வெடிக்க ஆரம்பிச்சு, நீ வெளியே வா, வெளியே வந்து பேசுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. இதில் கெஸ்ட் வேற, நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம்ப்பா, என்னப்பா வீடு இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கெஸ்ட் வேற ஒரு சைடு நம்ம தீபக் அண்ணன் அவர் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. மொத்தத்தில் நேற்று ஒரு 2:30-3 மணிக்கு வீட்டை வெடிக்க வச்சுட்டாங்க. இவனை டாஸ்க்கை உருப்படியாக பண்ண மாட்டானோ, எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டேங்க அனுப்புகிறோம். இதில் திவ்யா வந்து ஓகே தான், ஏன் விஜய் பார்வதி மேலே ஒரு மாதிரி இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியல. ஓகே, விஜய் பார்வதி நீங்கள் ஆப்போசிட் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக ஆப்போசிட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி விஜய் பார்வை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி நடுக்கம் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பதட்டத்தில் ஒரு மாதிரி நீ போ அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் விடுறாங்க. அப்போ இங்கே விஜய் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டு தானே? விஜய் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் என்ன வித்தியாசம்? விஜய் பார்வதி நாங்கள் ஏன் ஆப்போசிட் பண்ணுறோம், இப்படி தான் கத்திட்டு இருக்காங்க, இப்படி தான் வார்த்தைகளை விடுறாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கத்துறீங்க, வார்த்தைகள் விடுறீங்க, போ அந்தாள் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள் விடுறீங்க. மொத்தத்தில் தண்ணி பழம் திரும்பியும் தேவையில்லாத வேலையை பார்க்குறாரு. தண்ணி பழத்தை தட்டி திருப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அவர்லாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவரை கையிலே பிடிக்க முடியாது. அவர் வெளியே வந்தப்பறம் அவர் சூப்பர் ஸ்டார். இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு எத்தனை நாள் கழிச்சு வெளியே வராரோ அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் அவரை நினச்சிப்பார் அவரோட டுலு லைஃப்பில். இதுதான் மஞ்சள் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவருக்கான வேலையில் வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்ம உலகத்தில் அவர் இல்லை, அவருக்கான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை.
அவர் அந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டு வர முடியாது, அவரை திருத்தவும் முடியாது. ஏன்னா அவர்கிட்ட போயிட்டு ஆக்டிங்கை பற்றி பேசினாலே அவர் தலைகீழ தான் பேசுவார். ஸோ மொத்தத்தில் நேற்று நைட்டுமே இந்த வீட்டை வெடிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. இங்கே தண்ணி பழம் தலகணத்தில் பைத்தியம்னு சொன்னது தப்பு தான். அதே மாதிரி இவங்க ஆம்பளை நான் வா வெளியே வந்து பாரு, இப்படி பாருன்னு சொல்லி தண்ணி பழத்தை பற்றி பேசுனது தப்பு தான். இதில் திவ்யா விஜய பார்வை பார்த்து நீ தான் ஏற்றி விட்ற, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறதும் தப்பு தான். மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க பூரா பயிலும் தப்பு தான், ஒயில் காராக போனவொன்னு தப்பு தான். அவங்க அந்த 4 பீஸையும் தூக்கி வெளியே போட்டிருக்கேன் அப்படிங்கிறத என்னோட கருத்து. 4 பீஸ் இல்லை, மொத்தம் அந்த 19 பீஸையும் தூக்கி வெளியே போட்டிருக்கேன். தயவு செய்து முடியல எப்பா. 2 மணி 3 மணிக்கெலாம் உட்காந்து கிறுக்குத்தனமாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில் எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கான, தூங்கிட்டு இருக்காங்க. நைட் 2 மணிக்கு உட்காந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க ப்ரோ. அந்த எஃப்ஜே பயவுலாம் ஆம்பளைனா வா அப்படி இப்படின்னு வார்த்தை விட்டுட்டு இருக்கான். சப்பா, இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.